சமந்தி, என் பொண்ணு திரும்பி வந்ததுல என்னை விட நீங்க தான் அதிக சந்தோஷப்படுவீங்க. மன்னிச்சுக்கங்க, நான் உங்க நண்பனா பார்ட்னரா இருக்க விரும்புறேனே தவிர சம்பந்தியா இருக்க விரும்பல. செந்தில்நாதன், 30 நாளா உன் பொண்ணு ஒரு குப்பத்துல, அதுவும் ஒரு கட்டுமரக்காரனோட இருந்துட்டு வந்திருக்கா. அவள அவன் தொடாம வச்சிருக்கலாம், அதை நீ நானும் வேணா நம்பலாம். ஆனா ஊர் நம்பாது. என் பையனை உன் பொண்ணுக்கு 2வது புருஷனா கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு ஏழை இல்ல, கோடீஸ்வரன். இந்த கோவத்தை என்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு உன் பொண்ணு கிட்ட போய் காட்டு. ராஜமாணிக்கம், அப்பா, உங்க பிள்ளைய நீங்க என்ன வேணா கண்டீங்க. ஆனா என் பொண்ணு விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க. முத்தழகரை தொட்டுட்டான்னு சந்தேகப்பட்டீங்களாப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே தொட. முத்தழகு ஒண்ணும் கோடீஸ்வரம் இல்ல, ஏழை. என்ன பேசுற? இந்த ஜென்மத்துல இருக்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா முத்தழகுதான் எனக்கு புருஷன். ராஜா ராஜமாணிக்கத்துக்கு பிறந்த பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா. என் தாத்தா ராஜா ரத்னவேலோட ஒரே பேத்தி ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா. பிறந்ததுல இருந்து வாயை திறக்காத நீயா இவ்வளவு பேசுற? பணக்காரங்களோட இருந்தப்போ புத்தி இல்லாம இருந்த, ஏழைங்களோட சேர்ந்த உடனே தெளிவாயிட்ட. நீ பேசல, உன் காதல் பேசுது. ஏழைங்களை பத்தி பேசுன உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களை சுத்தி கோடீஸ்வரங்க இருந்தாத்தான் உங்களுக்கு பிடிக்கும், என்ன சுத்தி ஏழைங்க இருந்தாத்தான் எனக்கு பிடிக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள குப்பத்தை நுழைய விட மாட்டேன். குப்பம் கோட்டையை தேடல, கோட்டைதான் குப்பத்தை தேடுது. புரியல? கட்டு மரக்காரல தேடினா முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன். அடிங்க, உங்க கை வலிக்கிற வரைக்கும் அடிங்க. முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன், முத்தழகுதான் என் புருஷன். உங்களை பார்க்கறதுக்கு டிஐஜி வந்திருக்காரு. டிஐஜியா?